जय जय राम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम 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 ओम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम 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 ओम श्री राम जय राम जय जय राम 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 ओम श्री राम जय राम जय जय राम 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 श्री राम जय राम जय राम जय जय राम श्री 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 राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम 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 श्री राम जय राम जय
Shri Ram, Jai Ram, Jai Jai Ram Om. 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 Shri Ram, Jai Ram, Jai Jai
Shri Ram, Jai Ram, Jai Jai Ram Om. 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 Om Shri Ram, Jai Ram, Jai Jai Ram. இங்கிலீஷில் சொன்னால் புரியுமா? இங்கே இல்லை. There are many devotees before us who have come from Nagarkoil, so we are checking up with them. You sit on the side. நீங்க எல்லாம் படிக்கிறது வந்து இங்கிலீஷில் புரியுமா? புரியலேன்னா சொல்லுங்க, தமிழில் சொல்கிறோம். என்னங்க? மலையாளம் or Tamil? Tamil. Okay, today we'll have Tamil Swamiji. All of us can understand some Tamil. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தமிழில் பேச முயற்சி பண்ணுறோம். நிறைய பேர் இருக்காளே முன்னாடி. சண்முகம் எனக்கு தெரியாதவாளும் இருப்பா, பார்க்குறோம். பப்பாவோட ஒரு புக்கிலேருந்து படிக்கிறோம் நாங்கள். அதில் ஒரு இன்சிடெண்ட், எல்லாம் படிக்கலை, இன்சிடென்ட்ஸ் மாத்திரம் சொல்கிறோம். நடந்த என்ன சொல்லுவாங்க, சம்பவம் சம்பவம் அல்ல, நிகழ்ச்சி. 1-2 நிகழ்ச்சிகள் வந்திருக்கு, அதை சொல்கிறோம். ஒரு இடத்துல பப்பா போனப்போ அங்கே இருக்கப்பட்ட டிஒய்எஸ்பி, சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அதானது இந்த 1930-40 எல்லாம் சூப்பரிண்டென்டென்ட் போலீஸ் சொன்னால் இன்னத்தை விட ரொம்ப என்ன சொல்லுவா, பவர் இருக்குமா வாழ்க்கை. அப்போ அவள் வீட்டுக்கு பப்பா போனார். அவர் வந்து அப்போ தன்னுடைய சம்சாரத்தை பற்றி, ஒய்ஃபை பற்றி ஒரு அனுபவத்தை சொன்னார். ஒரு நாளைக்கு அவர் வீட்டில் இருக்கிறத ஒருத்தர் சாப்பாடு தேடிக்கிட்டு வந்தார். பார்த்தது தட்சணமே இவருக்கு தெரிஞ்சு போச்சு. இவர் அரெஸ்ட் பண்ணி இவரை ஜெயிலில் போட்டிருக்கார். என்னன்னா எங்கேயோ திருடி இருக்கார். அப்போது நீ உனக்கு நல்லா உழைக்கிறதுக்கு உள்ள பாடி இருக்குது, அதனால் நீ எல்லாம் வந்து பிக்ஷை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சார். கொஞ்ச நேரம் வேலையெல்லாம் முடித்து கிச்சனுக்கு போனப்போ, அடுக்கலைக்கு போனப்போ, ஒரு மூலையில் இவன் உட்காந்து நல்லா சாப்பாடு போடுறா மாதிரி ஒய்ஃபு. அப்போ இந்த ஒய்ஃப்ட்டு சொன்னேன், இவன் கொஞ்சம் முன்னாடி தானே வீட்டுக்கு முன்னாடி வந்தேன், இவன் யாரும் தெரியுமா உனக்கு? அவன் எத்தனை வாட்டி நாங்கள் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கோம் தெரியுமா, திருட்டு எத்தனை. இந்த மாதிரி அவனுக்கு ஏன்னா இந்த அம்மா போகிறத என்ன பார்க்குறான்னு சொன்னால், கொஞ்சம் கூடி சாப்பிடு
இதையும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்படின்னு நிர்பந்தமாக ஒரு அம்மா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டுருக்கா. இதை பார்த்து தான் இவருக்கு சகிக்கலை. அப்போ அந்த அம்மா என்ன சொன்னா தெரியுமா, ஆறாவது இங்கே வந்து சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் எனக்கு தெரியும், அவள் எப்படி இருந்தாலும் நான் பார்க்கறது கிடையாது. லேடிஸ் கேன் சிட் திஸ் சைட். இங்கிலீஷில் படிக்கிறேன், அவளுக்கு வேண்டி தேவையாக இருக்கும். As superintendent of police, I had to arrest and jail many thieves and robbers. One day, one of these, a thief recently released from jail, came in the front door of my bungalow and requested me for a meal. I recognized him. He was a strong, well-built man, capable of earning his bread by honest labor. I told him, I cannot feed an able-bodied man like you, so it will be well for you to depart in peace. Then he entered the house and after attending to some work for a few minutes, went to the kitchen to see my wife to consult her on some matter. What was my astonishment when I saw the thief whom I had just met outside and turned out, sitting on the veranda of the kitchen, served with a full meal. And eating with gusto. My wife standing near him was pressing him to have more food and to have his fill. She was all love and hospitality. I remonstrated with my wife, do you know who this man is? He is a first-class rogue. I had several times sent him to jail for theft. I refused to give him a meal when he approached me at the front door. And you are serving him here with food lavishly, a man who is strong enough to work for his bread. She replied with a fine smile on her face. That's important. என்ன சொல்கிறது, சிரிச்சுக்கிண்டு சந்தோஷமாக சொல்கிறா. My rule is to feed any man who comes hungry to our door, whatever his nature or antecedents. அவன் எப்படி ஆனாலும் சரி, நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து சாப்பாடு கேட்டால் கொடுக்கறது தான் நான் படித்த நியமம். உங்களுக்கு வேறு நியமம் இருக்கலாமே. இன்னொன்று பப்பா வந்து ஒருத்தர்கிட்ட இந்த நாமத்தோடு மகிமை பற்றி பேசுகிறத சொன்னார். நாரதர் வந்து பகவான்கிட்ட போய் விஷ்ணுகிட்ட கேட்டார், உங்களுக்கு பிரியமான பக்தன் யாருன்னு. பகவான் சொன்னார், நீ அங்கே இன்ன இடத்துக்கு போ, அங்கே ஒரு விவசாயி இருக்கார், சாதாரண நிலையில் இருக்கார், அங்கே போய் பாருன்னு சொன்னார். சொன்ன மாதிரி நாரதர் அங்கே போய் பார்த்தார். ஒன்றும் ஸ்பெஷலாக ஒன்றும் தோணலை, சாதாரணமான ஒரு விவசாயி. காலையில் எழுந்திருந்தா மாடை எடுத்துக்கிட்டு நேராக ஃபீல்டுக்கு போகிறது, காலையில் போகும்போது ஒரு ராமநாம் சொல்லுவார், ராத்திரி திரும்பி வரும்போது ஒரு ராமநாம் சொல்லுவார், அவ்வளோதான். நாரதர் பார்த்தார், இது என்ன இது? பகவான்கிட்ட போனார். காலையில் ஒரு வாட்டியும் சாயங்காலம் ஒரு வாட்டியும் போகப்பட்டு அவர் தான் உங்களுக்கு பிரியமான பக்தனா? அப்போ பகவான் சொல்கிறார் அவர்கிட்ட, நானானா காலையிலேயும் சாயங்காலம் வரை சொல்லிட்டு இருக்கேனே, என்ன நீங்கள் சொல்லலையே பிரியமான பக்தன்னு? அப்போ பகவான் சொல்கிறார், அவர் என்ன 2 தடவை தான் அவர் ஞாபகம் வச்சுக்கிறாருன்னா கூடி தன்னோட வேலை, தன்னோட பிராரப்தம், தன்னோட பொறுப்பு, இதுக்கு இடையில என்ன நினைக்கிறதுக்கு அவருக்கு டைம் கிடைக்கிறது இல்லையா? 2 வாட்டியாவது பண்ணுறதுக்கு. உனக்கானா அந்த மாதிரி எந்த மூலம் கிடையாது. உனக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரை சொல்லிடலாம். அவருக்கு அப்படி இல்லையே.
நிறைய வேலை பொறுப்பு எல்லாம் இருக்கே. அப்புறம் தான் இந்த 2 நாமம் சொல்கிறோன்னு கூட அவருக்கு தெரியாது. ஆனால் உனக்கான நான் நாமம் சொல்லிட்டு இருக்கேங்கிற கர்வம் வந்தாச்சு. இப்போ நாமம் சொல்லும்போது நம்ம எப்படி இருக்கணுங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு பாப்பா. நாமம் சொல்லிட்டு இருக்கோங்கிறது கூடி தெரியாமல் நாமம் சொல்லணும். அந்த அளவுக்கு நாமம் வரணும். என்னன்னா நம்ம எல்லாத்துலேயும் மூழ்கி இருக்கோம், அதுவும் நாமந்தான் அப்படிங்கிறது வரணும். English, sorry. Ramdas also narrated another story to illustrate what true devotion was. Bhakti na enna. The great saint Narada once approached Lord Vishnu and asked, who is your greatest bhakta? The Lord asked him to go over to a poor farmer in a certain village, who he said was his greatest bhakta. Narada visited the village, saw the farmer. He observed nothing special about him. The only thing he could note was that the farmer used to repeat Ramnam once in the morning before he started work and once in the evening before he retired. And for the rest of the day, he was engaged in his daily work. Narada returned and said to the Lord, what is the special trait of that farmer which marks him out as the greatest devotee? He takes your name only twice during the 24 hours of the day and night, while I am always chanting. The Lord replied, though he remembers me only twice a day and you do it always, you have to note that he does it in spite of his absorption in the farm and other activities all day long, while you have nothing to distract your mind from me. Another difference is that while you are proud and self-conscious of your devotion, the farmer is quite humble and egoless. இன்னொரு இடத்துக்கு அவர் போனப்போ அந்த அந்த காலத்தில், அதாவது 1930, 35 இதில் எல்லாம் இந்த என்ன சொல்லுவாங்க, அன்டச்சபிலிட்டிக்கு தீண்டாமை நிறைய பேரை விலகி நிற்க சொல்லுவா இல்லையா? அது பிரபலமாக இருக்கிற காலம். இன்னத்த மாதிரியே இல்லை. இன்னைக்கு இருக்கப்பட்டவர்களுக்கு நினைச்சு பார்த்தவே முடியாது. அந்த மாதிரி காலத்தில் பப்பா போய் எல்லா இனத்தில் இருக்கப்பட்டவாளையும் சேர்த்து எல்லாருக்குமா சேர்த்து அன்னதானம் பண்ணணும்னு சொல்லி அப்படி அன்னதானம் நடக்கிறது. அதில் எல்லோரும் இருந்தா, பிராமணால் இருந்தால் எல்லோரும் இருந்தா, ஹரிஜன்ஸ் இருந்தா. அப்போ அவள்கிட்ட பேசினார் பப்பா. என்ன சொன்னார் தான், நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜா ரூமுக்கு போய் விஸ்தாரமாக பூஜை பண்ணுறேள், உங்கள் இஷ்ட தேவதைக்கு அர்ப்பணம் பண்ணுறேள். ஆனால் என்ன ஆச்சு, அதனால பகவானை அங்கே மட்டும் பார்க்குறேள், வெளியில் வந்தால் ஒன்றுமே இல்லை. நம்மளாம் ரொம்ப கவனமாக கேட்க வேண்டியது. இதனால தான் நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் வறுமை எல்லாமே வந்தது. நம்ம உள்ளே போய் பிரார்த்தனை பண்ணுறது, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம், வெளியில் வந்தால் அவன் வேறு நாம் வேறுன்னு சொல்லி உட்காந்துருக்கோம். இதனால் என்ன பயன்? கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து நான் பூஜை பண்ணேங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்குமே தவிர, அதனால் இந்த வெளியில் பண்ணுற பூஜைக்கு பதிலாக உள்ளே பண்ணணும். வெளியில் பூஜை பண்ணுறது உள்ளே போகிறதுக்காகன்னு புரியணும். You sit for hours in a room in your house, set apart for worship of your family deity,
and believe that your God is only in the image or the picture to which you do puja. This kind of worship, instead of releasing you from the fetters of ignorance, seems to be only tightening its chains more firmly on your soul. It is because of this narrow outlook, widespread in the country, that we find everywhere in India a state of religious decadence, and the true values of spiritual life are being ignored. ஆன்மீகம் என்னன்னே புரியறலையே உங்களுக்கு. அதனால் எல்லாத்துலேயும் ஆன்மா இருக்கா, அதை புரியறதுக்கு தான் ஆன்மீகத்துக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோங்கிறது மறந்து போய்டுறது. எல்லாரிலேயும் சமமாகத்தான் இந்த ஆன்மா இருக்கார். ஒரு ஆளில் அதிகமாகவும் ஒரு ஆளில் கம்மியாகவும் இல்லை. எல்லாரிலேயும் என்ன சொல்ல சமந்தானே, சமமாகத்தான் இருக்கார், ஈக்குவலாக. Instead of becoming a cementing force to unite our communities, so Ramdas's advice to you all is that you should turn your mind from the external to the internal and realize the oneness and unity of all beings, shedding the ignorance-born sense of diversity. இப்போ வந்து நம்ம பூஜை பண்ணுறத நாமம் சொல்கிறது பூஜை ஒரு தானே. நாமம் சொல்கிறத கூடி நம்ம இது மனசில் வந்துகிட்டே இருக்கணும். இந்த பிறருங்கிறது என்ன சொல்கிறது, எப்படி பகவானை அங்கே மட்டும் பார்க்காம எல்லாரிலையும் எல்லாத்திலையும் எல்லாமாக இருக்காருங்கிறது அது முதல்ல நம்ம புத்தி அளவில் புரிஞ்சுப்போம். அப்புறம் அது முள்ள நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம். முதல்ல புத்தியோட அளவில் நம்ம அது புரிஞ்சுக்கத்தான் வேணும். எல்லாரிலேயும் பகவான் இருக்கார், அதுக்குத்தான் நான் பூஜை பண்ணுறேன். அந்த எல்லாரிலேயும் இருக்கப்பட்ட பகவானை தான் நான் என்னோடய இஷ்ட தேவதையாக பார்த்து ராமராகவும் கிருஷ்ணராகவும் முருகனாகவும் அம்பாளாகவும் எல்லாம் நமஸ்காரம் பண்ணுறேன்னுங்கிறது வந்து அதெல்லாம் பண்ணணும், தப்பு ஒன்றும் கிடையாது. அதில் பக்தி வர்றது தப்பும் கிடையாது, எல்லாம் நல்லது தான். ஆனால் அங்கே மட்டும் ஒதுக்கக்கூடாதுன்னு பாப்பா சொல்கிறார். எல்லாரிலேயும் எல்லாத்துலேயும் எல்லாமாக இருக்கும் அந்த அந்த சக்தியைத்தான் நான் இந்த வடிவத்தில் பார்க்குறேங்கிறது வரணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். You know that even when you worship an image placed in front of you, you worship really not any external form as such, but the indwelling, all-pervading God or Atman, whose symbol the image is. So in all worship, the idea of the external image has to be transcended in the end by realizing the divine within. Remember God in your mind and meditate on Him in your heart and realize Him. Slavish adherence to any rules of worship for a considerable time is more of a handicap than an aid to your spiritual evolution. Love should rule your heart, and you should look upon all as your brothers and sisters. Verily, God is our parent, and we are all His children to whatever caste we belong. Such being the case, the feeling of separateness and division in our hearts on the score of race, nation, caste, creed, color has to be discarded, as it is born of utter ignorance. So give up all this and rise to the height of an all-comprehensive unity and universal vision. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீச் இது. நாம் வந்து ஒரு இஷ்ட தேவதைக்கு நம்ம பூஜை பண்ணுறத கூடி உங்களுக்கு புரியணும். என்னன்னு சொன்னால், நம்ம உள்ளேயும் எல்லாரிலேயும் இருக்கப்பட்டதனோடு ஒரு ஒரு என்ன சொல்லுவா, சிம்பல், சின்னம் சரியாகலை, എന്നാലും பக்கத்தில் இருக்கும். ஆமாம், அது என்னோட ஒரு சிம்பிள். இப்போ நம்ம இன்றைக்கி நேற்றுக்கு கொடியை ஏற்றுறோம் இல்லையா, பாரத் இல்லையா, நம்ம நாட்டையாக்கி நம்ம பார்க்குறோம். அந்த நாட்டை நமக்கு இப்படி ஏற்ற முடியாதே. அதனால அதை வந்து ஒரு சிம்பிளாக வச்சுருக்கோம். எது கொடிங்கிறது. கொடியில் இருக்கப்பட்ட துணி கஷ்டம் நம்ம நினைக்கிறதில்லை. கொடியிலூടെ நம்ம கொடி வழியாக நம்ம பாரத நாட்டையாக்கி நம்ம மனசில் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறோம். அடையாளம் ஓகே. அதே மாதிரி நம்ம இங்கே பூஜை பண்ணுற அந்த விக்கிரகம் வந்து எல்லாரிலேயும் இருக்கப்பட்டதை, எல்லாரிலேயும் எல்லாமாக இருக்கப்பட்டதை அதனோடு அடையாளமாக்கும். அது அல்ல, அது மட்டுமல்லன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னதான் நம்ம சொன்னாலும் ஒரு
ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நம்ம அதெல்லாம் பண்ணத்தான் வேணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு மேற்படி போகணும். ஏன் தெரியுமோ, அதுலேயே நின்று அங்கே மட்டும்தான் பார்ப்போம். இப்போ திருச்செந்தூர் பழனிக்கு போகிறோம், முருகப்பெருமானை நமஸ்காரம் பண்ணுறோம், திரும்பி வரோம். முருகன் அங்கேயே விட்டு தானே வரோம் இல்லையா? அவர் எல்லாத்துலேயும் இருக்காருன்னு நமக்கு தெரியுமா? எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த பகவானையோ அம்பாளையோ அங்கே விட்டு தான் வரோம். நம்ம கூடன்னு நமக்கு தோணுறதே இல்லை. நம்ம கூட தோணாததுனால எல்லாரிலேயும் இருக்காருன்னு இப்படி தோண போகும் இல்லையா? எல்லாரிலேயும் இருக்கப்பட்ட பகவானாகும் அதனோட அடையாளமாக நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சால் ஞாபகம் இருக்கும். இது அப்படி இல்லை. நம்மள அங்கே போகிறத பழனியில் மட்டும்தான் பார்ப்போம், திருச்செந்தூரில் மட்டும்தான் பார்ப்போம். அல்லட்டா அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய இருக்கே. இப்போ குமரி அம்மன் எங்கே பார்ப்போம், அங்கே மட்டும்தான் பார்ப்போம். கோவிலுக்கு போவோம், நமஸ்காரம் பண்ணுவோம், பக்தி இருக்குது, நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் வெளியில் வரத நான் மட்டும்தான், நானும் என்னோட மட்டும்தான் இருக்குவாங்க. அம்மனை கூட நான் கொண்டு வரதில்லையே. அம்மா என் கூட இருக்காரு புரியறதுக்காக நான் அங்கே போகிறேன், ஆனால் அம்மாவை அங்கே விட்டுட்டே வரேன். இது நம்ம உள்ளே போய் ஆன்மீக வாழ்க்கையோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு பகுதி அது. எந்த கோவிலுக்கு போனாலும், கோவிலுக்கு போகிறது தப்போ ஒன்றும் இல்லை, கோவிலுக்கெல்லாம் போகணும். கோவிலும் கூடி போகலேன்னு சொன்னால் நமக்கு ஒன்றுமே தெரியாது. கோவிலுக்கு போகணும், கோவிலில் பூஜைக்கு அதில் நமஸ்காரம் பண்ணணும், அதில் நம்பிக்கை வரணும், அதெல்லாம் வேணும். ஆனால் அவர் அங்கே மட்டும் நம்ம விட்டுட்டு வரக்கூடாது. அவர் கூட இருக்கார், அதை அடிக்கடி ஞாபகப்படுத்துறதுக்கு வேண்டி உள்ளேருந்து என்னை கோவிலுக்கு போக சொல்கிறார் அப்படின்னு எடுத்துட்டாப்போ. கோவிலுக்கு போக சொல்கிறார், நாமத்தை சொல்ல சொல்கிறார், பஜனை செய்ய சொல்கிறார், பூஜையை பார்க்க சொல்கிறார், அபிஷேகத்தை பார்க்க சொல்கிறார், அதெல்லாம் சரிதான். ஆனால் வரும்போது அவர் கூட இருக்காருங்கிறது என் மனசில் திருடமாகணும். அவர் அங்கேயே விட்டு வரக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே அன்பு தான். கடவுள்னு சொன்னால் அன்பு தான். நான் வேறே அவர் வேறேன்னு நினைக்கக்கூடாது. நான் வேறே அவர் வேறேன்னு நினைக்கிறதுனால தான் மற்றவாளும் நான் வேறே அவள் வேறேன்னு எனக்கு தோணுறது. நான் வேறே இல்லையே, பகவான் நானும் ஒன்று தான் அப்படி புரிஞ்சதுன்னு சொன்னால் எல்லாரிலையும் பகவானை பார்க்குறதுக்கு எனக்கு அது ரொம்ப வழி தெரியும். இப்போ நமக்கு ஏன் பார்க்க முடியறதில்லைன்னு சொன்னால் நம்ம வேற பகவான் வேறேன்னு நம்ம வேறு வச்சுட்ருக்கோம். செப்பரேட்னஸ் சொல்லுவாளே. ஸோ அதனால் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் விட்டுடுங்கோ. எல்லாத்துலேயும் பகவானாக்கு நம்மளோட அப்பாவும் அம்மையும் என்ன சொல்லுவாங்க, பேரன் பகவான்லேருந்து தான் நம்ம எல்லோரும் வந்திருக்கோம். அப்போ நம்மளெல்லாம் அண்ணாவும் தங்கையும் தான், தம்பியும் தங்கையும் தான். அப்போது அந்த அது மனசில் வரணும்னு சொன்னால் நம்ம பிரார்த்தனை பண்ணும்போதே அதுக்கு வரணும். இப்போ நம்மளை பொறுத்தவரையிலும் நாமம் சொல்லும்போது அது வரணும். ராமநாமத்தில் மட்டும் இருக்காருன்னு நினச்சா போச்சு. ராமநாமம் சொல்கிற டைமில் மட்டும் இருந்தால் போச்சு. ராமநாமம் நான் சொல்கிறது எல்லாரிலேயும் இருக்கப்பட்ட அந்த சக்தியோடு நாமத்தையாக்கி சொல்கிறேன், என்னிலேயும் இருக்கப்பட்ட சக்தி. அப்போ பப்பா நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நாமம் சொல்லி 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 நீ வேறு நாமம் வேறு இல்லைன்னு நீ அந்த நிலைமை அடையணும். அப்போ தான் எல்லாரிலேயும் நீ இருக்காங்கிறது எனக்கு முள்ள புரிய தொடங்கும். நான் வேறு நாமம் வேறுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்னு சொன்னால் என்றைக்குமே எல்லாமே வெளியில் தான் இருக்கும். அதனால் இந்த வெளியில் இருக்கப்பட்ட உள்ளே இருக்கப்பட்ட இறைத்தன்மையை இறை நாமம் வழியாக நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெளியில் பார்க்குறதுங்கிறது உள்நோக்கி பயணத்தில் நம்ம திருடமாகணும். இல்லட்டா என்ன சொன்னால் இப்போ நம்ம இருக்கிற மாதிரியே இருப்போம். கோவிலுக்கு போவோம், திரும்பி வருவோம், நாமம் சொல்லுவோம், திரும்பி வருவோம், பஜனை பண்ணுவோம், திரும்பி வருவோம், பூஜை பார்ப்போம், திரும்பி வருவோம். நமக்கு ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த விரிவடையலுங்கிறது வரவில்லை. அதை பற்றி தான் பப்பா எடுத்து சொன்னார். அப்புறம் பாலக்காட்டில் இன்னும் சொல்கிறார், இறைவனை நேசிக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் இறைவனோடு சிருஷ்டியை நேசிக்கிறது. இறைவன் சொல்லி நம்ம முன்னாடி வந்து நிற்க மாட்டார். இறைவன் எப்படி பார்க்க முடியும்? சிருஷ்டி வழியா.
இப்போ மின்சாரம் இருக்குது நமக்கு தெரியறது எப்படி? பல்புனாலேயும் ஃபேன்னாலேயும் இல்லையா? மின்சாரத்தை காமிச்சு கொடுக்க முடியாதே. அதனோடு அது எது கூடி அது வெளிப்படுறதோ அதை பார்த்துட்டு தான் அது இருக்குதுன்னு நம்ம புரியறோம் இல்லையா? அதே மாதிரி இறைவனை எப்படி புரிஞ்சுக்கிறது? சிருஷ்டியினால தான் புரியும். அதனால் சிருஷ்டியை நேசிக்கிறது என்ன சொல்லுவார் தமிழில்? படைப்பை நம்ம வணங்குறது படைத்தவரை வணங்குறதுக்கு துல்லியம். படைத்தவரை நமக்கு நேரடியாக பார்க்க முடியாது, ஆனால் படைத்தவரை நம்ம பார்க்கறது படைப்பு வழியாக. டு லவ் காட் இஸ் டு லவ் அவர் ஃபெல்லோ men, because God has made himself manifest in all beings and creatures. Service rendered to the poor is God's own service. Truly, God is not different from his creation, as waves are not different from the ocean. நம்ம பீச்சுக்கு போய் பார்க்குறோமே, அலைகள் இருக்குது இல்லையா? சமுத்திரம் இருக்குது. சமுத்திரமும் அலையும் வெவ்வேறு இல்லையே. சமுத்திரத்தோடு மேலே காண்றது தானே அலைங்கிறது. அதே மாதிரி பகவானும் இறைவனும் இறைவனோட படைப்பும் வேறில்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நாம் சொல்கிறது அதெல்லாம் வரணும் நம்ம மனசில். God is not different from his creation, as waves are not different from the ocean. It is the man-made distinction that have been the cause of sorrow, pain and suffering in the world. We have to recognize that within us dwells the all-loving, ever-blissful, omnipotent spirit. To realize this truth means to live in true harmony and peace. நம்ம உள்ளே இருக்கும் இறைவனோடு அந்த இது சொல்கிறார். தமிழாக்கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி நிறைஞ்சிருக்கப்பட்ட எங்கும் நிறைஞ்சிருக்கப்பட்ட அதே மாதிரி எல்லா திறமைகளும் இல்லையா? ஆம்னிபோட்டன்ட். இப்போ வெளியில் வர திறமைகள் எல்லாம் உள்ளேருந்து தானே வருது. ஒரு நல்ல டாக்டர்னு சொல்கிறோம், நல்ல ஆசாரின்னு சொல்கிறோம், நல்ல என்ன பேர் விவசாயின்னு சொல்கிறோம். இதெல்லாம் என்ன உள்ளேருந்து திறமை வெளியில் வர்றது தானே. அது உள்ளேருந்து தான் வருது, வெளியிலேருந்து அல்ல. பகவான் அப்போ திறமை வழிவாக இருக்கார். நம்ம எல்லோரும் மனசில் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் ஓரோந்தரும் திறமையை கொடுக்குறார். அவள் வெளியில் கொண்டு வரா. அப்போ அது அப்படி எடுத்துக்கணும் நம்ம எல்லாத்தையும். அந்த 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 நபரை மாத்திரம் நம்ம பார்க்கக்கூடாது. அதில் இருக்கப்பட்ட அந்த திறமையை பகவானோட பார்க்கணும். அன்பை பகவானாக பார்க்கணும். எண்ணத்திலேயும் அந்த ஒரு வராது. ஆமாம். அப்புறம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அதனால் ஒரு விட்டு படிக்கிறோம். அதை ஒருத்தரோட வீட்டில் அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு மாதிரி இந்த மாதிரி ஹாலில் முழுவன் கண்ணாடியை வச்சுருக்கார், மேலேயும் வச்சுருக்கார். சாதாரணமாக அவர் வெளியில் போகும்போது அதை சாத்தித்தான் போவார். ஒரு நாளைக்கு அதை மறந்துட்டார். அப்போ ஒரு நாய் உள்ளே வந்தது. நாய் பார்த்தப்போ நிறைய நாயை பார்த்தேன். அப்போ குறைக்க தொடங்கிட்டு, அது குறைக்குமே, அப்போ இந்த புறம் எடுக்கிறது அது இந்த புறம் வருமே. அப்படி கடைசியில் இந்த ஒரு நாய் எத்தனையோ நாய்கள்கிட்ட மாற்றம் அடித்து ஒடுவில் விழுந்தது. നമ്മൾ அது மாதிரியாகும் சேரோம். It started. A man who was an artistic temperament got one of his sitting room decorated with hundreds of mirrors set at different angles. They were fixed in 4 walls to the ceiling and the floor, as also the doors and windows shutters. He closed the room, switched on the lights, and beheld himself reflected in 100 mirrors. அவருக்கு அது ஒரு ஆனந்தம். தன்னை நிறைய வடிவத்தில் பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷம். அதனால் அதை வச்சுருந்தார். எல்லா இடத்துலையும் கண்ணாடியை வச்சுருந்தார். He closed the room, switched on the he was delighted. He enjoyed for some time, then went out. Please sit down. Soon after, his dog entered the room. It saw itself multiplied into innumerable dogs reflected in the mirrors. The dog thought that its images were all real dogs. It started barking at them, and when it saw the reflection also opening their mouth, it thought they too were barking. Then started a regular fight, of course only one-sided. The dog jumped about in all directions,
till it got utterly exhausted and dropped down dead. செத்து போயிடுது. The man of divine knowledge is like the man in this story, who knows that all beings in the world are forms of his own Atman and lives in harmony with them, while the man of ignorance is like the dog, who, not knowing the truth, lives in perpetual discord with his fellow beings. அது சரியில்லை, இது சரியில்லை, இவன் அவன் அவன் அயோக்கியன், இவன் யோகியன், இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோமே நம்ம. அது பாப்பா நம்மளை தொட்டு உணர வைக்கிறார். உன்னோடே தானேப்பா. இந்த நாய் எப்படி மற்ற தன்னோட ரூபத்தை கண்டப்போ வேறு நாயாக்குன்னு தோணி அந்த மாதிரி குறைச்சி சாடி அது கடைசியில் செத்துதோ, அது மாதிரி நீயும் என்ன நினச்சிட்டு கை தான் அந்த இருக்கப்பட்ட சிருஷ்டி முழுவதும் வேறு வேறு நீ வேறே நினச்சிண்டு குற்றங்குறையும் கண்டு சண்டை என்னெல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாம் செஞ்சு கடைசியில் என்ன ஆகுது, ஒரு நாளைக்கு ஒன்னோட லைஃப்பும் போகிறது அப்படி. ஆனால் அந்த சத்தியத்தை புரிஞ்ச அவர் இந்த அந்த கண்ணாடியெல்லாம் போட்டார். அவர் என்னத்துக்கு வச்சிருக்காருன்னா அவரே நின்று நிதானமாக தன்னை பார்ப்பார், தான் எவ்வளோ ரூபத்தில் இருக்கோங்கிறத பார்ப்பார். அதே மாதிரி அந்த ஆன்மீகமாக முன்னுக்கு போய் வரத்த அவருக்கு யாரை பார்த்தாலும் தன்னோட ரூபந்தான், தன்னில் இருக்கப்பட்ட அதே இறைவன் தான் இருக்காருங்கிறது புரியும். அதனால் அவர் சாந்தமாக சமாதானமாக அமைதியாக அவருக்கு வாழ்க்கையை கொண்டு போக முடியும். மற்ற நம்மளாம் இப்போ பண்ணுறோமே, அவன் வேறு இவன் வேறு, அது சரியில்லை இது சரியில்லை இப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வச்ச அந்த அழகான அந்த இந்த இந்த உலகத்தை பார்க்குறதுக்கு மறந்துட்டு நம்ம நமக்கும் நிம்மதி இல்லை, பிறருக்கும் நிம்மதி கொடுக்கறதில்லை நம்ம. பகவத்கீதையில் ஒரு தமிழில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனாலும் இங்கிலீஷில் படிக்கிறோம், முயற்சி பண்ணுறோம். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். அது ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் நம்மளோட வாழ்க்கையை எப்படி நடத்தி வெற்றிகரமாக அமைதியாக எப்படி கொண்டு போகிறது, அதுக்குள்ள நிறைய என்ன சொல்லுவா தூண்டுதல் கொடுக்குறார். 700 ஸ்லோகத்துலேயும் இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் 700 படித்ததும் புரியாது. அதுலேயும் சிலதை மட்டும் எடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு அது கிடைக்கும். நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இருக்கணுங்கிறது அதுக்குள்ள ஒரு ஸ்லோகம் இருக்குங்க. புத்தியுக்தோ ஜஹாதீக உபே சுகிருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜஸ்வா யோக கர்மசு கௌசலம். Endowed with this evenness of buddhi, one frees oneself from his life, alike from virtue and vice. Devote yourself therefore to this yoga. Yoga is efficiency in action. நம்ம நிறைய கேட்டிருக்கோம், யோகா பண்ணுறது போனோம், யோகா மாஸ்டர், யோகா கிளாஸு, யோகா டே இல்லையா கேட்டிருக்கோம். நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் ஆசனங்களாக்கம் பண்ணால் யோகம்னு நினைக்கிறோம். ஆசனம் தானே சொல்லுவா. சீஷா நிறைய பிராணாயாமம் எல்லாம் பண்ணினா அதுதான் யோகா. அது இல்லை. யோகான்னு சொன்னால் இறைவனாயிட்டு இணைக்கிறது. அதாக சொல்கிறேன். யோகா அது அந்த மாதிரி யோகாத்தில் திறமை எங்கே கொண்டு வருவோமோ எல்லாத்துலேயும். எஃபிஷியன்சின்னா திறமை தானே, எக்ஸலன்ஸ், பர்ஃபெக்ஷன். யோகா இஸ் எஃபிஷியன்சி இன் ஆக்ஷன்.
get your whole mind and heart established in yoga. Then what is yoga? Yoga karmasu kaushalam. Yoga is efficiency or dexterity in action. எந்த காரியம் பண்ணும்போதும் அதை முழு திறமை அதில் கொண்டு வரணும், முழு திறமை. அப்போ யோகா ஆயாச்சு. அப்போ இறைவன் ஆகிட்டு அதுதான் இறைவன். இறைவனோட வழிபாடாகும் இந்த திறமையை முழுவனாக கொண்டு வர்றது. You are working, that is beautiful. It can become not only a means for your worldly welfare, but also a school of your own inner development. That is the unique feature of the Gita teaching. Efficiency is a great word, and it's a great characteristic of modern Western philosophy, civilization. Everything must be efficient. Efficient managers, efficient workers, efficient machines, efficient doctors, efficient nurses. Sri Krishna also stresses this concept of productive efficiency, with minimum effort producing maximum results. There you can see efficiency in various departments of modern life and work. Accepting this, the Gita introduces a second and higher dimension of efficiency, which is greatly needed today in our civilization. There are two levels of efficiency. When you work, you change the world around you. It is work that changes the world around you. And today you build so many industries and other things. The world is changed. Sometimes for good, sometimes for bad. That is the one result of work. You change the ratio of forces around you by the work that you do. That is the one aspect of work that is highly emphasized in modern Western civilization. And that is being accepted. But Sri Krishna emphasizes a second aspect also, which is much neglected in modern civilization. It refers to what has happened to your mind by their productive efficiency. Has that work done any good to your mind? Has it made you better, purer, broader? Has it made you realize your own true nature? If that is done, efficiency gets a second dimension. இப்போ நீங்கள் இந்த ஹாலுக்கு வரும்போது அங்கே ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பேன். 1933 ஆசிரமம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தேன் இல்லையா? அந்த ஹாலுக்கு பின்னாடி ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி எப்படி இருக்கு? ஒன்றுமே இல்லாத இடத்துல. முதல்ல நிறைய நம்ம ஆல்பம் பார்த்தோம்னு சொன்னால் இங்கேருந்து அந்த ரோடு வரை தெரியும், மாவுங்கால் வரை தெரியும். ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி இந்த உலகத்தில் இருக்கப்பட்ட எல்லா இடங்கள்லையும் என்னமா மாற்றம் வந்திருக்கு இல்லையா? அப்போ அந்த மனசில் அந்த பகவான் அந்த அந்த ஐடியாவை கொடுத்து, அந்த ஃபீல்டை கொடுத்து, அதை பண்ணுறதுக்கு கொடுத்து, அது எல்லோரும் திறமையை கொண்டு வந்தப்போ பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, வசதியாக இருக்குது. இதை மறந்துடக்கூடாது. இப்படி பண்ணிக்கிண்டே இருக்கிறத வெளியில் பார்க்குறது அழகாக இருக்கே, உங்கள் வீடு ரொம்ப நிறைய வீடு, நல்ல செடிகள் இருக்கே, மரங்கள் இருக்கே, அது நம்ம சொல்லுவாங்க, நம்ம சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் இங்கே ஸ்ரீகிருஷ்ண பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வெளியில் இருக்கப்பட்டது சரி, இந்த வெளியில் இருக்கப்பட்டதோடு உள்ளே என்ன ஆச்சு? இது ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஒன்றுமே இல்லாத இடத்துல ரொம்ப அழகாக பண்ணியாச்சு, நம்ம திறமையினாலே, நம்ம அர்ப்பணத்தினால. ஆனால் நமக்கு என்னாச்சு? உள்ள நமக்கு அமைதி இருக்கா? நமக்கு எல்லார்கிட்டையும் அன்பு, நம்ம அன்பு ஓட்டம் பெருசாயிட்டு வரதா? எண்ணத்திலே நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கிறதா? அப்போது பகவான் இங்கே சொல்கிற யோகா என்னத்துன்னு சொன்னால், எஃபிஷியன்சின்னு சொன்னால், வெளியில் இருக்கப்பட்ட இந்த திறமை மட்டுமல்ல, உள்ளேயும் இருந்து இது நடந்துட்டுருக்கா? நம்மளும் நானும் என்னோடுங்கிற காடு நம்ம உள்ளேயும் இருக்குது. அந்த காடை இல்லாமல் பண்ணி அதை ப்ரொடக்டிவாக கொண்டு வரணும் இல்லையா? அது வந்தால் தான் இந்த யோகா ஆறுது. யோக கர்மசு கௌசலம்னு சொன்னால் அதான் கர்த்தம். வெளியிலே நம்ம இப்போ இந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது, அந்த இடத்துல அழகாக பண்ணியிருக்கோம், இது திறமையினால பண்ணியிருக்கு.
ஆனால் இதே பண்ணிட்டு இருக்கிறத நம்ம உள்ளே என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். நானும் என்னோடதும் வளர்கிறதுக்கு அது உதவியாச்சா, இல்லை நான் என்னிலேருந்து எமக்குங்கிறது விரிவடைகிறதுக்கு அது உதவியாச்சா? நம்ம மனசுக்கு அது அந்த மாதிரி அமைதி கிடச்சிதா? மனசில் இருக்கிற அழுக்குகள் போச்சா? விரிவடைஞ்சதா? நம்ம உள்ளே இருக்கப்பட்ட இறைவனோடு இறைத்தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவியாச்சா? அப்படின்னு உதவுறதா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி வந்தால் தான் இந்த பகவான் சொன்ன அந்த திறமை. நம்ம என்ன பண்ணுறது, நாம சொல்கிறது இதெல்லாம் மனசில் வரணும். எஃபிஷியன்சி இன் ஆக்ஷன். இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க? அல்ல தமிழில் திறமை தான் இல்லவா? வர புரிஞ்சுதா அது? இப்போ சமைக்கிறத உங்களுக்கு தெரியுமே, எத்தனை கவனிப்போடு இருப்பீங்க. எந்த அளவுக்கு உப்பை போடணும், எந்த அளவுக்கு உரைப்பை போடணும், எந்த அளவுக்கு தேங்காயை போடணும், எங்கே போடணும், எப்போ போடணும், பருப்பு வெந்துதா பார்க்கணும், அதில் காகரியை போடணுமே, இதெல்லாம் இது கவனமாக தானே பண்ணுறது. அப்போ அதனால் திறமையோடு பண்ணுறதுனால அது நல்ல சாம்பாராக வெளியில் வர்றது இல்லையா? இது பண்ணிட்டு இருக்கிறதையே இதே ஃபார்முலா நம்ம உள்ளேயும் வரணும். இப்போ நாம சொல்கிறதே மனசு அங்கங்கேயே ஓடுறதுன்னு சொன்னால் நமக்கு அந்த உள்ளே உள்ள திறமை கிடச்சிட்லேன்னு அர்த்தம். அதனோட அர்த்தம் வெளியில் நான் எந்த அளவுக்கு எனக்கு திறமையை கொண்டு வர முடியறதோ அதே அளவுக்கு நான் இதுவும் பண்ணணும். அதாகும் இந்த பகவத்கீதையிலே இந்த 2வது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறார். இதுக்கு பேர் யோகா. ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி, இன்னர் கேரக்டர் எஃபிஷியன்சி. ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லாத இடத்துல நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்குள்ள வசதி பண்ணுறோம் இல்லையா? ஒரு வயல் வெறுமனை கிடக்கிறது, அங்கே போய் உழ வச்சு வித்தை போட்டு அப்புறம் அது முளைச்ச பிறகு நாட்டி பண்ணி இல்லையா? அப்போ உற்பத்தி ஆச்சு. அங்கே ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி. சும்மா கிடந்திருந்தால் ஒன்றும் கிடைக்காது. அதே மாதிரி அது பண்ணுற டைமிலேயே உள்ள கேரக்டர் எஃபிஷியன்சி வரதா? அதாவது நானும் என்னோடுங்கிறத அந்த விரைவு அடையிறதா? இங்கிலீஷில் படிக்கிறோம், கேட்டுங்கோ. Sri Krishna emphasizes a second aspect also which is neglected in modern civilization. It refers to what has happened to your mind by that productive efficiency. Has that work done any good to your mind? Has it made you better, purer, broader? Has it made you realize your own true nature? If that is done, efficiency gets a second dimension. In normal language, we say productive efficiency is the first type of efficiency. Good workers, strong, efficient farmers, industrial workers, administrators, professional people, everyone must be efficient to discharge one's responsibilities to society. That is one aspect of efficiency. Second aspect is highly neglected. Sri Krishna stresses it throughout the Gita. See what has happened to you after years of productive efficiency. Have you grown spiritually? ஆன்மீகமாக நம்ம முன்னுக்கு போகிறோமா? Have you realized something of the divine spark that is within you? உள்ளே இருக்கப்பட்ட அந்த இறைத்தன்மையை பற்றி ஒரு 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 ஸ்பார்க், நம்ம அந்த தீப்பெட்டி குச்சியை போடுறத டக்குன்னு அது அந்த இறைத்தன்மையோடு அது வெளியில் வரதா? Have you gone beyond the body-mind complex and it pulls and pressures and become calm and steady within yourself? இந்த நம்ம மனசு, புத்தி, சரீரம் இந்த
இந்த மூணுக்குள்ளேயே நம்ம இருந்துக்கோமா, அதுக்கு அப்பாற்பட்டு அதை 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 ஆக்கிற அந்த ஆக்கும் சக்தி பின் இருக்க இறைவன், அதை நீ புரியறதுக்கு ட்ரை பண்ணுறியா? All these are profound questions that some people in modern Western civilization are asking. What has happened to the human being? 30 வருஷம் 35 வருஷம் வேலை எடுக்கிறோம், ரிட்டையர் ஆகிறோம், என்ன ஆச்சு நமக்கு? அப்படியே இருக்கும் நானும் என்னோடதும். அதனால் நமக்கு நிம்மதி கிடையாது, பிரத்யானுக்கு நிம்மதி கொடுக்க முடியாது. But he or she has become a broken person after years of productive efficiency. Work has done no good to the worker except his or her salary, which creature comforts could come out of the salary. இதனால் என்ன பயன் கிடைச்சா? எனக்கு நான் இந்த வெளியில் இருக்கப்பட்ட திறமையை மட்டும் நான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னால் எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு சம்பளம் கிடைக்கும், சம்பளத்தினால நிறைய பொருட்கள் வாங்க முடியும், அதனால கொஞ்சம் வசதியாக இருக்கேன்னு நினைக்க முடியும். ஆனால் உள்ளே என்ன இருக்குது? What about the inner life of the worker? Is he or rich within, peaceful? அமைதியாக இருக்கானா? எல்லாத்துலேயும் திருப்தி வரதா? குற்றங்குறை காணாமல் இருக்க முடியறதா? நிறைஞ்சிருக்கா? நிறைவுன்னு சொல்லுவோமே இல்லையா, அந்த மனசில் நிறைவு வரதா? அது நான் இந்த 35 வருஷம் பண்ணுறதே நான் ட்ரை பண்ணினேன்னு சொன்னால் எனக்கு வரும். அதை பற்றி மறந்தே போயிட்டு நானும் என்னோடும் தான் அதை கட்டியாக பிடிச்சிக்கிண்டு வெளியில் திறமையாக நான் பண்ணியிருப்பேன். அப்போ ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சாலும் இந்த நானும் என்னோடும் அப்படியே தானே இருக்குது. நானும் என்னோடும் வரத்துக்குள்ளே இதெல்லாம் வெளியில் வரும், அமைதி வராது. ஸோ ப்ரொடக்டிவ் in this way Sri Krishna defines the yoga taught in the Gita as a double efficiency. யோகான்னு சொன்னால் 2 திறமை கொண்டு வரணும். என்னது? ப்ரொடக்டிவ் ஒர்க் எஃபிஷியன்சி, இன்வேர்டு பர்சனல் ஆர் கேரக்டர் எஃபிஷியன்சி. அதாகும் யோகா. இது ரெண்டும் சேர்ந்து வரணும். என்ன நான் பண்ணுறதையும் இது ரெண்டும் சேர்ந்து போகிறதான்னு பார்க்கணும். வெளிப்படையாக இருக்கப்பட்ட அந்த உற்பத்தி எல்லாம் ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி, அந்த திறமையோடு எல்லாம் பண்ணுற அந்த அதை வளர்த்தி எடுக்கிறதே, அதை வளர விட்டு அதனால எனக்கு நிறைய சம்பளம், ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கும், அதெல்லாம் சரிதான், கம்பெனிக்கு நல்லாகும், அது நல்லது தான். ஆனால் அது பண்ணும்போதே உள்ளே என்ன நடக்கிறதுன்னு நான் பார்க்கணும். நம்ம எல்லோரும் ஒரு வேலையில் இருப்போம். அப்போ நமக்கு பகவத்கீதாவில் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாகம். அது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் இப்படி அதை அழகாக சுவாமி ரங்கநாதான்ஜி மகாராஜ் அவராகும் அவர் எதிர்த்து தான் கொண்டு வராரு. இந்த ரெண்டும் சேர்ந்து போனோம். அது வெளியிலே ஆனாலும், ஆசிரமத்திலே ஆனாலும், குடும்பத்திலே ஆனாலும், வேலை எடுக்கப்பட்ட இடத்துல ஆனாலும், சமூகத்தில் இறங்கி நிற்கிறதானாலும், எல்லா இடத்துலையும் நமக்கு இது வந்துகிட்டே இருக்கணும். இந்த 2 எஃபிஷியன்சி, திறமையும் இருக்கணும் வெளியில், அதே டைமில் நம்ம உள்ளே என்ன நடக்கிறது. புரிஞ்சதோ? இது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அதை வெளியில் சொல்கிறதுக்கு. ஆனால் இதனோட அழகு எத்தனையோ வாட்டி இங்கே படிப்போம் நாங்கள் சத்சங்கத்தில். இது அடிக்கடி நம்ம நினச்சிக்கணும். காரணம் நம்ம எல்லோரும் விவகாரத்தில் இருக்கோம். இது ஆன்மீகம், இது லௌகீகம் சொல்லி நம்ம பிரித்து வச்சுக்கிட்டோம். கோவிலுக்கு போகிறது, ஆசிரமத்துக்கு போகிறது, நாமம் சொல்கிறது, பூஜையை பார்க்குறது, இதெல்லாம் ஆன்மீகம். சன்னியாசிகளை பார்க்குறது, சன்னியாசிகளை நமஸ்காரம் பண்ணுறது எல்லாம் ஆன்மீகம். குடும்பம் நடத்துறது, வேலைக்கு போகிறது, சமூகத்தில் இறங்கி ஒரு அங்கத்தினராக இருக்கிறது, இதெல்லாம் லௌகிகம் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி அல்லன்னு பாப்பா சொல்கிறார், பகவான் சொல்கிறார். இதில் எங்கே இருந்தாலும் பகவான் நமக்கு உள்ளே இருக்கார், கூடயே இருக்கார். அப்போது அவரை அவரை வெளியில் கொண்டு வரத்துக்கு அவர் 2 எண்ணத்தையும் கொடுத்துருக்கார். ஒன்றை மட்டும் மாத்திரம் பண்ண முடியாது. வெளியில் திறமையாக பண்ணுறதும் அவர் தான். ஆனால் அதோடு சேர்ந்து உள்ளே உள்ள இந்த
கேரக்டர் எஃபிஷியன்சி அதுக்கு என்ன சொல்கிறது? கேரக்டர் குணம். கரெக்ட், குணம். நம்ம குணம் எந்த அளவுக்கு முன்னுக்கு போயின்னு இருக்கு, கீழே போயின்னு இருக்கா, மேலே போயின்னு இருக்கா, எந்த வேலையில் இருக்கிறது, குடும்பம் நடத்துகிறத நம்ம செய்ய, நமக்கு வரத்த சவால்கள் வரத்த, நம்ம கடமைகளை நம்ம பண்ணுறத, இது மனசில் வந்துட்டே இருக்கணும். வேலையில் இருக்கிறத, சாயங்காலமாக வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறத, இது வந்துட்டே இருக்கணும். ஒரு ஆத்ம திருப்தி நமக்கு வரதா இந்த வேலை எடுக்கிறத? இங்கே ஒரு டாக்டர் இருக்கார், இப்போ ரொம்ப வயசாச்சு. அவரெல்லாம் பேஷண்ட்ஸ் எல்லாம் பொறுத்து அவரை கடவுளாக தான் பார்ப்பான். ரொம்ப எப்போதும் சிரிச்சுட்டு இருப்பார். குழந்தைகளை பார்க்குற டாக்டர். நைட்டில் 1 மணி 2 மணியாகவும் படுக்க போகிறத, 4 மணிக்கு எழுந்து விடுவார். ஒரு நாளைக்கு நம்ம ஆசிரமத்தில் டெய்லி வருவார், இன்றைக்கி வந்துட்டு அவ்வளோதான். அவருடைய குழந்தைக்கு ராத்திரி அழத் தொடங்கிது. ஒரு 3 வயசோ 2 வயசோ 4 வயசோ என்ன இருக்கும் பையன். அழத் தொடங்கி என்ன 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 செய்யறது தெரியாது, அப்படியே போட்டுக்கிட்டு நேர டாக்டர்கிட்ட போனப்போ நிறைய பேர் இருக்கா. இந்த அழுகை சத்தம் கேட்டப்போ வேகம் வர சொன்னா. குழந்தை ரொம்ப பெரிசாடுறது. டாக்டர் வந்து பார்த்தப்போ ஒன்றுக்கு போக முடியாமல் கஷ்டப்படுறது. அப்போ அந்த டாக்டர் அவனை நிற்க வச்சு ப்ரெஸ் பண்ணுறார். பயத்தோடு இந்த சைடுலாம் ப்ரெஸ் பண்ணுறத திடீர்னு அந்த குழந்தையோட மூத்திரம் இருக்கே, அது இந்த பைப்பில் திறந்தா வருவேன், அது மாதிரி வந்தது. அந்த வரத்தை அவர் மூஞ்சியிலேயும் அவருடைய ஷர்ட்டிலேயும் எல்லாம் அடிச்சது. குழந்தையோட அழுகை நின்றுது. இந்த அப்பாவுக்கு பாவம் தோணுது. டாக்டர் என்ன நினைப்பார் வந்து. டாக்டர் சிரிச்சுக்கிட்டு இருக்கார். அப்போ டாக்டர் அவங்க மூஞ்சியிலாம் ஆயிடுத்தே, அதாயிக்கிட்டும் அவனுக்கு வேலை, அவனோட வெளி நின்றுதே. இந்த ரெண்டு திறமை என்னன்னு நமக்கு பார்க்கறதுக்கு ஞாபகம் வரத்துக்கு சொல்கிறோம். அவரோட வேலையில் திறமையினால அந்த குழந்தையோட ஆனால் அதுலேயும் அது ஒரு ஆத்ம திருப்தி அவருக்கு இருக்கு இல்லையா? என்ன one doctor is there. When we are talking about productive efficiency and character efficiency, what comes to our mind of an act of a great pediatrician who is in Kanhangad. He is treated as God by his patients because always smiling, very elderly person. Now he must be 85 plus or even might be 90. He used to come to ashram also, always smiling. He attends to the patient till 1 o'clock or 2 o'clock in the morning, again gets up at 4 o'clock. Noble person. So one of our friends, his son, he was aged about 3 or 4, suddenly started crying. They did not know why it was. Because, the pain was too much. They thought, something is going to happen, so immediately took him to this doctor. So many patients are waiting outside, but because of this screaming, he was immediately taken inside. And the doctor looked at him. So he knew. Immediately doctor said he has not been able to pass urine. So the bladder is pressing, So suddenly he undressed him and started pressing all these parts. And suddenly, as if when you open a tap, the water comes with force. Urine came out in full force. And it was splashed on his face and dress.
The boy stopped screaming. Doctor was as usual smiling. The boy's father felt very awkward. So he said, I'm sorry. But the doctor immediately said, you see, the pain has stopped. That is the tangible gain. This can be cleaned, at any time. He went inside, because one side of his house is his clinic. He went inside, in 10 minutes time he came back with a new dress. He was always peaceful. We are talking about projective efficiency without inner character efficiency. So we now understand inner character efficiency is a sense of satisfaction, fullness. Well, the treatment or the exercise he did has been beneficial to him, no matter he had to bear the urine, he had to bear the ordeal faced by that, but still he was always smiling. So whenever we think about this, such examples, if it wells up in our mind, we will be able to understand it through examples. எந்த தத்துவத்தை நம்ம புரியறதுக்கு ஒரு உதாரண வழியாக பார்த்தா நமக்கு டக்குன்னு புரியும். அல்லட்டா அதெல்லாம் ஒரு நமக்கு நடைமுறையில் கொண்டு வர முடியாத ஏதோ ஒரு தத்துவம்னு நினச்சிட்டு இருப்போம். எந்த தத்துவத்தையும் நம்ம ஒரு உதாரண வழியாக பார்க்குறத அப்போ தான் புரியும். ப்ரொடக்டிவ் எஃபிஷியன்சி அண்ட் இன்னர் கேரக்டர் எஃபிஷியன்சி, இது மனசில் வச்சுக்கணும். நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில் ரொம்ப அவசியம் நம்ம கற்றுக்க வேண்டியது. ஸ்ரீமத் பகவத்கீதாவில் இது ரொம்ப பிரமுகம் கொடுத்துருக்கான். ஃபுல்லாக மனசிலாச்சா? சரி, தமிழ் சரியாச்சா? சரி 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 சரி. அப்போ நம்ம நாமம் சொல்கிறது இதெல்லாம் மனசில் வரட்டும். நமக்கு வேண்டி பகவான் என்னெல்லாமோ முன்னால் கொண்டு வச்சிருக்கார். அது எல்லாத்தையும் பார்த்து அதனோட பிரயோஜனப்படுமாறு அந்த வாழ்க்கையை அமைக்கணும். அதுக்கு நம்மளை தொட்டு உணர வைக்கிறதுக்கு நாமத்தை தந்திருக்கார். இப்போ நாமம் சொல்லும்போது இதெல்லாம் வரணும் மனசில். நம்ம வாழ்க்கையை விரிவடையணும், பிறருங்கிறது இல்லாமல் ஆகணும். எந்த அளவுக்கு முழுவனாவும் ஆகாது, முடியும் அந்த அளவுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாவது பண்ணணும். இங்கே இந்த ரங்கநாதானந்த சுவாமி சொல்லுவார், இந்த யோகா இதுலேயே வெறும் நிறைய நமக்கு எல்லாருக்கும் ஒரே அடியாகவும் இதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் ஒரு 1%, 5%, 10% அப்படியாவது பண்ணலாமே. முழுவனாக எனக்கு இந்த மாதிரி யோகியாக முடியாது. ஆனால் ஒரு 5% சொல்லுவாங்க, 5%. அதுக்கு நான் முயற்சி பண்ணலாமே. 5லேருந்து 6க்கு பண்ணலாமே, 6லேருந்து 7க்கு பண்ணலாமே. 100 மெத்தருக்கு எனக்கு முடியாதாயிருக்கும். அது பகவத்கீதையே பகவானே சொல்லியிருக்கார், நீ கொஞ்சமாக பண்ணும் போது பாக்கியில் நான் பண்ணித்தரேன். சொல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய ஆயத்தை, அது சொல்லுவார், நீ கொஞ்சம் பண்ணுறதா மிச்சம் நான் உனக்கு பண்ணித்தரேன். அப்போ இதெல்லாம் மனசில் நிறைஞ்சு இருக்கட்டும். இன்னைக்கு அதெல்லாம் பேசணும்னு தூண்டி வச்ச இறைவன் நம்ம வேண்டிக்கிறோம். என் வாழ்க்கையிலே நீங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தி இந்த 2 திறமையும் வரத்துக்கு எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். Let us all pray to Him who is seated within us to bless us with these 2 types of efficiency. Efficiency, productive efficiency outside, and inner character efficiency. Om Shri Ram Jai Ram Jai Jai Ram. Om Shri Ram Jai Ram Jai Jai Ram. Om Shri Ram